பாரதம் என் உதிரம் தானடி. தொடர்ந்து இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்றைக்கு சங்கம் சார்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த கோவை மாநகரிலே ஒரு கருப்பு தினம் என்று கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு கடவுள் மறுப்பான நாத்திய அரசாங்கம் இந்த தேச துரோக அரசாங்கமானது கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இந்த கூட்டம் நடத்த வேண்டியிருக்கின்றது. இந்த பாஷாவை பத்தி சொன்னாங்க. பாஷா உக்குட அந்த பகுதியில லாரி டயர் திருடின வழக்கு பதிவாயிருக்கு. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஏதோ இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ வேலை செஞ்சு தியாகம் செய்ததை போல நேற்று காமிச்சிருக்காங்க. அதற்கு இந்த கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த தனியரசுன்னு ஒருத்தர் கலந்திருக்கார். இந்த பகுதி பக்கத்து பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒன்றும் கொங்கு மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கல. அது மாதிரி நாம் தமிழர் இப்படி சில அரசியல் கட்சிகள்லாம் தன்னுடைய ஓட்டுகள் தனக்கு பணம் வேணும், ஏன்னா இந்த முஸ்லிம்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பெரிய நிதி வருகின்ற சர்வதேச லெவல்ல நிதி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிதிக்கெல்லாம் ஆசைப்பட்டு சில பேர் அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசு செய்யக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய அரசாங்கமானது முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாகவும் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாமளும் கூட அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில அந்த ராசான ஒரு ஆளு இந்துக்களை எவ்வளவு கேவலமா பேசினா, ஹிந்துனா சூத்திரனா தேவடிய பையன் அப்படி சொன்னா அவனை ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம். இந்த அவனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் இந்த ஆதரவு இந்த பயங்கரவாத செயலுக்கு நம்முடைய ஆதரவு மாறி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அந்த கூட்டணியில திருமாவளவன் ஒருத்தன் இருக்கான். கோயிலை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான். கிறிஸ்தவ கோயிலையும் முஸ்லிம் கோயிலையும் பாராட்டி பேசுறான். இந்து பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறான். அவன் இந்த நாட்டில் ஜெயிச்ச ஒரு எம்பியா பார்லிமெண்ட்ல பேசிட்டு தெரியறான். இப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இந்துக்களுக்கு விரோதமாகவும், அங்க இந்த தருமபுரியில் ஒரு எம்பியா இருந்தார் போன பேர். அவன் அந்த கனவுதேவம் போற இடத்துல ஏன் முஸ்லீம் கூப்பிடல, ஏன் பாதிரியார் கூப்பிடலன்னு கேட்கிறான். அப்ப அந்த முஸ்லீமுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மூக்க சொல்லி விடுறான், அவனுக்கு பாராட்டி சொல்றான், தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சிகளானது இருக்கின்றது. அந்த கன்னியாகுமரியில் ஒரு பாதிரியார் கேட்கலாம், இந்த ஆட்சியே எங்கனாலதான் இருக்குன்னு. சரி, அவன் சொல்றான்னு பார்த்தா இந்த திமுக இருக்க முதலமைச்சர் சொல்றாரு ஒரு பெந்தகோஸ்தவ கூட்டத்துல போய், ஆமா நீங்கெல்லாம் ஓட்டு போட்டதான் நான் ஜெயிச்சேன், நீ எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யுங்கிறான். நம்ம நாட்டினுடைய சபாநாயகர் அதான் சொல்றாரு, 1 மணி கூப்பிட்டாங்க கூட முதலமைச்சர் நம்மளை கூட்டிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஆனது இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் சாதகமா இருக்கு. சரி, அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகத் கஸ்பன் ஒருத்தன் இருக்கான், கிறிஸ்தவ பாதிரியார். அவர் கூட்டத்தில் போய் சொல்றான், முஸ்லிம்களுடைய கூட்டத்துல நீங்க போராட்டம் நடத்துங்க, நாங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். அவன் தான் இந்த திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்த பாஷாவானது இந்துவனுடைய நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலை மதுரையில வெட்டப்பட்டவர். அந்த கேஸ்ல அந்த காவல்துறை சரியா அந்த வழக்கு பதிவு செய்ய விளைவாக அந்த கேஸ் விடுதலையை வந்திருக்கான். பல்வேறு வழக்குகள், திருட்டு வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது. இவெல்லாம் என்கவுண்டர் செய்ய வேண்டிய நபர். எப்படி காஷ்மீர்ல நிறைய தீவிரவாதி பயங்கரவாதிகளை என்கவுண்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரியான நபரானது இந்த பாஷா என்கவுண்டர்ல அன்னைக்கே பண்ணிருக்கணும். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் செலவு பண்ணி, அரசாங்கம் பெரிய செலவு பண்ணி
இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் எப்படி இருக்காருன்னா, ஒரு நக்சலைட்டை சேர்ந்தவர் செத்து போயிட்டான். சாமி அப்படின்னு ஒரு நபர். அவனை அந்த லயோலா கல்லூரி கொண்டு வந்து அவனை அந்த பாடி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் அந்த நக்சலைட்டுக்கு பாராட்டு தெரிவிக்காக மாலை மரியாதை போய் செலுத்துறார். அப்ப இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவான குரல் கொடுக்கறதா இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு இருக்கக்கூடிய நினைக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படிதான் முதலமைச்சருடைய பையன் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவனா இருக்கலாம் பெருமைப்படுறேன்னு. நீ போயிட வேண்டியது பாதிரியாரா போய் கிறிஸ்தவ போய் ஜெபம் பண்ண வேண்டியது. இங்க எதுக்கே வந்து மக்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர்னா நாட்டுல எல்லா மக்களுக்கும் சேர்ந்து நீ ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமைப்படுறேன்னு இருக்க. இவனெல்லாம் செருப்புலதான் அடிக்கும். காவல்துறைக்கு வழக்கு போட்டா நான். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.